நான் கல்யாணம் முடிஞ்சு போன புதுசுல எங்க மாமியார் வீட்ல மணி புட்டுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நான் அத ஆச்சரியமா பார்ப்பேன். ஏன்னா எங்க வீட்ல அது செய்ததே கிடையாது. அது மட்டும் கிடையாது. பால் கொழுக்கட்டையில கருப்பட்டி தான் போட்டு பண்ணுவாங்க. அதுவுமே எங்க வீட்ல பண்ணது கிடையாது. அதையுமே நான் ஆச்சரியமா பார்த்துட்டு, எங்க வீட்லேருந்து அவங்க வீட்ல டிஃப்ரெண்டாட்டு நெறைய ரெசிபீஸ்லாம் பண்றாங்க அப்டின்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஆப்பத்துக்கு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு பண்ணுவாங்க. டேஸ்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசு. நான் கல்யாணம் முடிஞ்ச 2 வருஷத்துலயே மாமியார் இறந்துட்டாங்க. எனக்கு அதனால அது எப்படி பண்ணணும்னு கேட்கக்கூடிய அந்த பக்குவத்திலயும் நான் அந்த வயசுல இல்லன்னா, நான் இங்கே வந்ததுக்கப்புறம், நான் சமையல்லாம் செய்ய தொடங்குனதுக்கப்புறம், எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. இந்த டேஸ்ட் வேணும் ஆப்பத்துக்கு அப்படின்ட்டு. எங்க மைனிங்கள்ட்டலாம் நான் கேட்கும்போது, அவங்களுக்கு அது தெரியல. நானா ஒரு கெஸ்ஸிங்கில எங்க மாமியார் எப்படி பண்ணுவாங்க, தேங்காய்லாம் வறுப்பாங்க, அது பார்த்துருக்குறேன். அப்புறம் வெங்காயம்லாம் நீட்ட நீட்டமா தான் வெட்டி போடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க, தக்காளி போட மாட்டாங்க, மல்லி இலைலாம் போட மாட்டாங்க. அப்போ ரொம்ப மசாலா வாசனையும் இருக்காது. நான் அந்த ஒரு கெஸ்ஸிங்கில அவங்கள மனசுல நெனச்சுட்டே, அதே மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் வீட்ல ட்ரை பண்ணேன். 100% அதே டேஸ்ட்ல எனக்கு வந்துச்சுது. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, வெங்காயத்த அவங்க இந்த மாதிரி தான் நீட்டமா வெட்டி போடுவாங்க. நீட்டமா வெட்டிட்டு, இத கொஞ்சம் நல்லா இந்த மாரி வதக்கணும். வதக்கிட்டு, தேங்காய் நல்லா வறுக்கும்போதே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு, கடைசியாட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி. அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. இத அப்படியே வறுத்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுரணும். அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பட்டு போல அரைக்கணும். இதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறம், இந்த மாரி உருளைக்கிழங்க போட்டுட்டு, இத நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமாட்டு தண்ணி ஊத்தி, இத நல்லா வேக வைக்கணும் மூடி வச்சு. இது நல்லா வெந்துட்டான்னு நம்ம கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பட்டு போல அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலையும் அதில போட்டுட்டு, கருவேப்பிலையும் அதில போட்டா போதும். போட்டு இத நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமாட்டு இந்த குழம்பு ரெடி ஆயிட்டு. இது அவங்க இடியப்பம், மணிப்புட்டு, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப மசாலா ஸ்மெல் இருக்காது. நம்ம இத செய்துட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே, அதுக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இத மாதிரி நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எப்பல்லாம் எங்க வீட்ல செய்றேனோ, அப்ப எல்லாமே எங்க மாமியார தான் நான் நினைப்பேன் நான். எங்க மாமியார் பேரு பொன்னம்மாள்.